புது டெல்லி உயர் பதவிகளுக்கான நேரடி நியமனம் கைவிடப்பட்டது. மத்திய அரசு அறிவிப்பு. எதிர்கட்சிகள் பாஜக கூட்டணி அவங்க எதிர்ப்பாங்க. நாங்கே இருக்கங்க எதிர்கட்சின்னு. எதிர்ப்பாளர்கள், எதிரிகள். ஆமாம், எந்த ஒரு நன்மையும் மக்களுக்கு சென்று விடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துபவர்கள். பச்சையாக சொன்னால் திருட்டு பசங்க. அதானங்க எதிர்ப்பாளர்லாம் யார்? நல்ல விஷயங்களை தடுப்பவன், கெடுப்பவன், அயோக்கியம், புறம்போக்கு, எச்ச. அவன் சொல்கிறதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு இப்போயாவது இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுத்துறீங்களே மத்திய அரசு. நேரடியாக ஒருத்தவனை எப்படி நீங்கள் அதிகாரின்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் நியமனம் பண்ணலாம்? என்னுடைய இளைஞர்கள், படித்த பெண்கள், படித்த வாலிப பெண்கள் எத்தனை பேர் திறமையானவர்கள் இருக்கும் பொழுது அவர்களையெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு உன் பொண்டாட்டி, உன் புள்ள, சொறி பிடிச்ச மச்சினிச்சு எல்லாமா போய் நீ வேலைக்கு வைப்ப, அதிகாரி ஆக்குவ? கொல்கத்தா பெண் டாக்டர் கற்பழித்து கொலை. உள்ளே போயிட்டு எல்லா விஷயத்தையும் படிச்சுன்னு இங்கே எவனும் கேட்க போகிறது இல்லை. ஆமாம், எங்கள் 40 செகண்ட்ஸ் எங்கள் நியூஸ் கேட்குறானுங்க. வேறு ஏதாவது கேட்பான், தொப்புள்ள ஆம்லெட் போட்டால் அது போய் பார்ப்பான். சரி விடுங்க, இதெல்லாம் இன்றைக்கி மீடியாக்கள் இருக்கிறதுனால வெளியில் தெரியுது. ஆனால் மிகப்பெரிய குற்றம். ஒரு டாக்டரே கற்பழிக்கப்பட்டால் என்றால் ரோட்டில் பாவம் ஏழை மக்கள் எப்படிலாம் பாருங்க. அதாவது வெள்ளைக்காரன் திருட்டு பையன் அப்படின்னாக்க அவனை காட்டில் 100 மடங்கு திருட்டு பசங்க யாராக இருந்தான்னா அந்த மன்னர், அப்புறம் இந்த ஜமீன்தார், அப்புறம் இந்த குறுநிலமான திருட்டு பசங்க. வெள்ளைக்காரன் விட்டான், நீ என்ன வேணா பண்ணா, மக்களை ஏறி மீறி, ஆனால் ஒரு பங்கு எனக்கு குத்துடுங்கண்ணா. அது பாருங்க, இந்த மன்னர் பரம்பரை, ஜமீன்தார் பரம்பரைன்னு எவனா சொல்லிட்டு இருந்தாலும் மூஞ்சி மேலே குச்சி கொண்டுடுங்க அவனுங்களா. திருட்டு நாய்ங்க. நான் யார் தெரியுமா? ஜமீன்தார்னா சிறப்பு கட்டி அடிங்க அவனுங்களெல்லாம். இதை பாருங்க, இன்றைக்கி சோத்துக்கு வழி செய்கிறவங்களை மட்டும் பேசுங்க. இந்த ராஜராஜ சோழன், மயிரெல்லாம் பற்றி என்கிட்ட பேசாதீங்க. அவன் நேற்று முதலமைச்சராக இருந்தான், இன்றைக்கி அவனை பிடிச்சிட்டாங்களா, அவன் திட்டு பையன், அவ்வளோதான். பெங்களூருவில் இருந்து ரூபாய் 30 லட்சம் போதை பொருள் கடத்திய காதல் ஜோடி கைது. ஐயோ சூப்பர. ஏகப்பட்ட சுற்றின்னு இருக்குது இந்த மாதிரிங்க, புரிதுங்களா? கேட்டால் காதல் ஜோடி, காலங்காத்தால் பீச்சு, அப்புறம் கழுவிக்கிறதுக்கு கடல் தண்ணீர், மத்தியானம் வேற ஒருத்தி கூட, ராத்திரி வேற ஒருத்தி கூட கல்யாணம், அங்கே ஒரு ஃபஸ்ட் நைட்டு இல்லை, அது 109வது நைட்டு. இந்த மாதிரி நிறைய காதல் ஜோடி ஊருக்குள்ளே சுற்றின்னு இருக்குது. நான் நிறைய பெங்களூரிலிருந்து நான் ஏகப்பட ஒரு 2000 3000 வீடியோ லாக் போட்டிருக்கேன். எல்லாம் 1/2 மணி நேரம். அவங்க அந்த கள்ளக்காதல், காதல், அவன் பொண்டாட்டி, அவன் புருஷன், அவன் கூட ரோட்டில் சுற்றின்னு தான் என் வீடியோ போய் பாருங்கள், அதில் மாட்டிக்கும். ஏகப்பட்ட வீடியோ. காணாமல் போனவர்களையெல்லாம் சிலர் என்னுடைய வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி கருமத்தெல்லாம் பார்க்காதீங்க. இது கிராமங்கள்லேயே இந்த மாதிரி சனிங்க ஏகப்பட்டது இருக்குது. சென்னை மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கான கட் ஆஃப் உயர்ந்தது. நீட் தேர்வில் ஏராளமானோர் அதிக மதிப்பெண் பெற்றதால் போட்டி காரணம் என்ன? பரபரப்பு தகவல் உள்ள நியூஸ் இருக்குது. நான் படித்தா நீங்கள் கேட்க போகிறதுல வேணா அது விற்பாங்க. 7 ரூபா தான் போய் வாங்கி படிச்சிங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நம்ம கருத்தை என்னன்னாக்க, பாவம் இந்த ஏழை பெண்கள் கிராமங்கள் அங்கே எங்கன்னு சொல்லி எப்படியோ நீட்டை நீங்கள் ரத்து பண்ணால் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணாமல் போனால் தயவு பண்ணி. ஆமாம், இந்த நீட் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாம் நட்டுறீங்களா எங்கே? இமயமலை காட்டு உள்ளார, இல்லைனா அமேசான் காட்டுக்கு உள்ளார, இல்லாட்டினாக்கா சீனா பார்டருக்கு பக்கத்தில், இல்லை ஏதாவது ஒரு குகைக்குள்ளாரன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இங்கேருந்து 3000 கிலோமீட்டர் வர வச்சு இதெல்லாம் அவுத்து எப்படி நல்லா இருக்குதா, சூப்பராக இருக்குதா? பொம்பளை பார்க்குறாயா? லெஸ்பியனாக இருப்பாளோ? செக் பண்ணுறா ஒரு பொம்பளை. மலையாள திரை உலகில் புயலை கிளப்பி உள்ள ஹேமா கமிஷன். ரைட்டா? சரி. முன்னணி நடிகர் நடிகர் சோனியா திலகன் பகீர் குட்சாட்டு தனி அறைக்கு அழைப்பார். சோனியா திலகன் அந்த போட்டோ பார்த்தீங்களா? அந்த மாதிரி மேடம், நீங்கள் பச்சை குழந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் மேடம்காக ரொம்ப வருந்துறேன். ஏன்னா சார்லி சாப்ளின் தான் சினிமாவின் தந்தை. ஆமாம், யார்? சார்லி சாப்ளின். அவருக்கு மட்டும்தான் சினிமா சொந்தம். ஆமாம், அவருக்கு 5 பொண்டாட்டி இருந்தாங்க, அது வேறு விஷயம். பட் ஆமாம், பிறர் அழுகையை சரி செய்ய வேண்டும் என்று அவர் அழுது கொண்டே சிரித்தார். சினிமாவின் தந்தை அவர் தான். சினிமா அவருக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு எந்த வயலுக்கும் கிடையாது. என்றைக்கு அவர் சத்தாரோ அன்றைக்கி சினிமாவும் செத்து போச்சு. ஆமாம், என்ன மேலே நீங்கள் அந்த காலத்துலேயே எல்லாம் தனியாரா, அந்த அறை இந்த அறைன்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டா இன்னும் புதுசாக சொல்லுங்க பாருங்க மேடம், உங்கள் வீட்டுக்கு குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சினிமா அழியணும். சினிமா இல்லாத நாடுகள் நிறைய இருக்குது. சினிமாவை முற்றிலுமாக அழிச்சிடுங்க. சினிமாவே இருக்கக்கூடாது. திண்டுக்கல் கல்லூரி பஸ் தறி கட்டு ஓடிய விபத்தில் 52 மாணவர்கள் உயிர் தப்பினர்.
டிரைவருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் விபரீதம், வீட்டின் சுற்றுச்சுவரில் மோதி நின்ற தனியார் கல்லூரி பஸ்ஸை படத்தில் காணலாம். இந்த மாதிரி வலிப்பு இருக்குது அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். தெரியாமலாம் இருக்க, வலிப்பு உள்ளவருக்கு எதுக்குங்க டிரைவர் வேலைலாம் கொடுக்கணும்? அதை விட அவங்க மறியல் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, வண்டி ஓட்ட தெரியாத ரோட்டில் போகிறவங்களாம் இடிச்சிடுவான், அப்புறம் அவன்லாம் ஒன்றா கூடிப்பான், பஸ்ஸை கூட மாட்டான், டிராஃபிக் ஜாம் பண்ணுவான். அதே அந்த வாலிப பெண்கள், படித்த பயல்கள், அந்த இன்ஜினியர்லாம் படிச்சுட்டு சுவியை ஜொமோட்டோவை அப்படி படவனுங்களை தேர்ந்தெடுத்து இவனுங்களுக்கு அவங்களுக்கு வேலையை கொடுக்கலாமேங்க. இந்த கிளப்பயல்களுக்கெல்லாம் திருட்டு பசங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான், அவனுக்கு போய் கொடுக்கலாமா? எஃப்சி பண்ணாத பஸ்ஸு, இன்சூரன்ஸ் இல்லாத பஸ்ஸு எங்கே தெரியுமா அதிகமாக இருக்குது? கவர்மெண்ட்டு பஸ்ஸுங்களும் அப்புறம் இந்த ஸ்கூல் பஸ்ஸுங்களும் தாங்க. மணி மியூல் ஆகாதீர்கள், மணி மியூலாக செயல்படுவது குற்றம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வங்கி கணக்கில் உங்கள் பணம் மட்டுமே இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் கணக்கில் பண பரிவர்த்தனைகளை செய்ய அனுமதிக்காதார்கள். மற்றவர்கள் உங்கள் கணக்கில் பணம் செலுத்தி அதை மற்றவர்களுக்கு அனுப்பும் கோரிக்கைகளை ஏற்பதால் உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கலாம். அறிமுகம் இல்லாதவர்களுக்கோ அல்லது உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லாதவர்களுக்கோ உங்கள் வங்கி கணக்கு விவரங்களை கொடுக்காதீர்கள். ஆர்பிஐ சொல்கிறது, விவரமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. சரியாங்க, விவரமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஆமாம் ஆமாம், நாங்கள் இப்படின்றதுக்குள்ள 50,000 பில்டு, அப்படின்றதுக்குள்ளே 50,000 கவலைப்படாதீங்க, இயற்கை வந்துன்னுக்குது. ஆமாம், ஏமாத்துகிற பேங்காக இருக்கட்டும், ஏமாத்துகிற நபராக இருக்கட்டும், எல்லாத்தையும் எட்டு வச்சு போய் நல்லா குத்தி உலகத்தை அழிக்க போகுது. சென்னையில் மனு பாக்கர் நடனம். ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் 2 பதக்கம் வென்று சாதனை படைத்த இந்திய வீராங்கனை மனு பாக்கருக்கு சென்னையில் நேற்று பாராட்டு விழா நடந்தது. அப்போது பள்ளி மாணவிகளுடன் இணைந்து மனு பாக்கர் அசத்தலாக நடனம் ஆடிய காட்சி. ஓடி விளையாடு பாப்பா. ஆமாம் பாரு, நீ பேசாம ஆமாம் நீ ஆடி விளையாடு, டான்ஸ் குத்துலாம் போடுன்னு சொல்லியிருக்கலாம். என்ன துப்பாக்கி ஏற்றில் ரப்பர் புல்லட்டில் அந்த குழந்தைங்க அந்த துப்பாக்கியில் தண்ணி அடிக்கணும், அந்த துப்பாக்கி ஏற்றில் எங்கேயோ போய் விட்டுட்டு பாராட்ட அதுக்கு டான்ஸாக. போன வாரத்தில் 10 நாளைக்கு முன்னால் ஒரு லேடி சப் இன்ஸ்பெக்டர் அல்லக்கைங்களை ஓட்ட சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் நிறைய லேடி போலீஸார் இந்த மாதிரி நிறைய அக்கிஸ்டுங்களை தொட்டி சாவெல்லாம் அடிக்குதுங்க. அவங்கள பாராட்டுறதுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே ஆள் கிடையாது. அவங்க போலீஸ்லாம் கையேந்தி பண்ணலாம், சோறு வாங்கினார். 100% டிஜிட்டல் பரிவர்த்தனை இலக்கு. மின் கட்டணம் ரூபாய் 5,000க்கு மேல் இனி ரொக்கப்பணம் செலுத்த முடியாது. மின்சார வாரியம் அதிரடி உத்தரவு. 820 யூனிட்டுக்கு மேல் என்ன ஏலவோ, ஆமாம் 1000 ரூபாய் 1100 தான் கட்டின்னு இருந்தேன். இப்போ தொடர்ந்து ஒரு 5-6 தடவை, ஆமாம் எல்லாம் 5,000 ரூபாய்க்கு மேலே தான். டிஜிட்டல் ஆமாம் மீளா நல்லா தெரிஞ்சுங்க. 10 மாதங்கள் இனிமேல் வெயில் சும்மா அப்படியே சுட்டு எரிக்கும். கரண்ட் பில்லெல்லாம் நீங்கள் கட்டுறதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட காசு இருக்காது, நீ வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது. குளங்குட்டையில் போய் நீ படுத்துக்கலானாலும் அங்கேயும் வாட்டர் இல்லை. அப்படியே வாட்டர் இருந்தாலும் அங்கே ஆக்கிரமிப்பு, அரசியல்வாதி துன்பம் அதிகமாக இருக்கும், பார்த்துக்க. ஓகே மை டியர் போல்வோல் பீப்புள்ஸ், டைம் ஆச்சு. ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது, பர்த்டே ஷூட்டு. குழந்தைங்க, ஆனால் 8 வயது குழந்தைங்களாம் ரொம்ப நேசிக்கிறவா, ஏன்னா அவர்கள் உத்தமமானவர்கள். இந்த திருமண நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நான் போக மாட்டேன், போய் ஷூட் போக மாட்டேன். ஏன்னா அவன் காலையில் ஒருத்தையை காதலிச்சு கை கழுவி விட்டு வந்திருப்பான், மத்தியானம் அவள் வேறு ஒருத்தவனுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் இவங்ககிட்ட தாலியை கட்டிப்பா, ராத்திரி இன்னொருத்தவங்க கூடயும் படுத்துப்பா, அவங்க கூடயும் படுத்துப்பா. அப்படிப்பட்ட கேவலமான அந்த திருமண நிகழ்ச்சிகளை என் கேமரா படம் எடுக்காது, எடுத்தது இல்லை. ஏன்னா என்னை போலவே என் கேமராவும் மிகப்பெரிய அழகு, இயற்கையை மட்டும் எடுக்கும், நிலாவை எடுக்கும், சூரியனை எடுக்கும், அப்படி அழகு எடுக்கும், குழந்தைங்களை எடுக்கும். ஏன்னா குழந்தைகள் உத்தமமானவர்கள் இல்லையா? அந்த தரித்திரங்கள் பெற்று குப்பை தொட்டியில் போடுற நாய்களுக்கு பிறந்த அந்த குழந்தைகள் உத்தமமானவர்கள். ஸோ இயற்கை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி பாவம் செய்தவர்களை எல்லாம் தூக்கி போட்டு பந்தாட்டத்துக்கு வருது. பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை போய் சேரும் என்று நான் மறுபடியும் சொல்லிக்கொண்டு கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். உங்கள் பாவம் கண்ணு எதிர்களை உங்கள் குழந்தை சாவுது, பார்த்துக்க, திருந்து.